ஹாய் மக்களே, எல்லாருமே இன்றைக்கி திருச்செந்தூர் பாத யாத்திரமாக எங்கள் ஊர்லேருந்து போயிட்டு இருந்தாங்களா. அப்போ எங்கள் ஊர் பிள்ளையார் கோயிலில் வந்து தோசை வடை சாம்பார்லாம் கொடுத்தாங்க. கேசரியும் கொடுத்தாங்க. நான் கேசரி வாங்கலை, ஏன்னா டப்பா கொண்டு போகல. இது மட்டும் எங்கள் அப்பாவுக்காக நான் மெயினாக போய் அங்கேருந்து ரொம்ப கூட்டம் நிறைய பேர் வந்துருந்தாங்க. கன்னியாகுமரி, நாகர்கோவில், 5 கிராமம், செட்டிக்குளம், புதுமனை இந்த ஊர்லேருந்து பாத யாத்திரமாக வந்திருந்தாங்களா. அப்போ நானும் சும்மா போயிருந்தேன். நான் தோசை சாப்பிட தான் போயிருந்தேன். அதெல்லாம் போயிட்டு எங்கள் அப்பாவுக்கு சேர்த்து இந்த டிஃபன்லேயும் சாம்பார், இந்த டிஃபனில் வந்து தோசை, இதில் சாம்பார் வாங்க எங்கள் அப்பாவுக்கு வச்சு கொடுப்போமா. வாங்க. பார்த்தீங்களா, எனக்கு எங்கே போனாலும் கோயில் சாப்பாடு கொடுத்து வச்சிருக்கு. நான் எங்கே போனாலும் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்போ நம்மளுக்கு வந்து புண்ணியம். பார்த்தீங்களா, 2 உளுந்த வடை எங்கள் அப்பாவுக்கு, தோசை தோசை 3, இது சாம்பார் எங்கள் அப்பாவுக்காக வாங்கிட்டு வந்துருக்கேன். எப்போ எப்போ எங்கள் அப்பாவுக்கு தண்ணி கோரி கொடுத்துட்டு, ஏன்னா அவங்களுக்கு தண்ணி இல்லாமல் அவங்க இருந்துட மாட்டாங்க. தண்ணி நல்லா பிடிச்சி சொல்லிட்டாங்களா டாக்டரு, அதனால தண்ணி எங்கள் பைப்பில் வந்தது தண்ணி பைப். வாங்க, கோயில் சாப்பாடு நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்கு. நாங்கள் கோயிலேருந்து தோசை உளுந்த வடை தண்ணி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். தண்ணி வாங்கிட்டு வர தண்ணி எங்கள் வீட்டில் உள்ளது. நாங்கள் மக்களே பார்த்தீங்களா, எனக்கு கோயிலோட சாப்பாடு கொடுத்து வச்சிருக்கு. யாரும் இந்த மாதிரி கிண்டல் பண்ணாங்க, ஓசி சாப்பாடுன்னு சொல்லி சொல்லாதீங்க. கோயில் சாப்பாடு எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு. எவ்வளோ புண்ணியம் தெரியுமா கோயில் சாப்பாடுலாம் கொடுக்குறதுக்கு. நீங்களும் அந்த மாதிரி கோயிலவே சாப்பிட்டீங்கன்னா மறக்காம காமெண்ட் பண்ணிட்டு போங்கண்ணே. இப்போ காமெண்ட் பண்ணி சொல்லுங்க, காமெண்ட் பண்ணிட்டு போங்கண்ணே. பாய்.